Hi, hello, vanakkam and welcome to Cream of the Crop Cooking Channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி Black Forest Cake. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கேக் செய்ய ஒரு பவுல்ல 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் தயிர் சேர்த்து கலந்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் 3/4 கப் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு சல்லடையில 1/4 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். இதுக்கப்புறம் 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற பாலையும் விட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப கலந்துக்கிட்டே இருந்தால் கேக் வேகிறப்போ கெட்டி ஆகிடும். அப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த 1/2 கப் பால் மேக்ஸிமம் 2 முறை விடுங்க போதும். அடுத்து கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் தடவி செஞ்சிருக்க கேக் கலவையை இதுக்கு மாற்றிருங்க. மோல்டு இப்படி தட்டுறதால மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து கடாய் இல்லாட்டி அவன் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி மோல்டு உள்ளே வச்சு லோ மீடியம் ஃப்ளேமில் 35-40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். அடுத்து விப்பிங் க்ரீம் பண்ண போகிறோம். இதுக்கு 1/4 கப் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் கலந்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். அடுத்து ஒரு பவுலில் ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு அதில் 1 கப் விப்பிங் பவுடர், 3/4 கப் பால் 2 முறையாக கலக்க போகிறோம். இதை ஹை ஸ்பீடில் 3 நிமிஷம் பீட் பண்ணுங்க. இந்த பாத்திரம், பால், பீட்டரோட பிளேட்ஸ் எல்லாமே சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ரீம் கெட்டியா வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க ஜெலட்டின் தண்ணியும் சேர்த்து 6 நிமிஷம் ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணுங்க. ஜெலட்டின் போடலனாலும் க்ரீம் வரும். ஆனால் க்ரீம் கொஞ்ச நேரத்தில் தண்ணி விடுற மாதிரி ஆயிடும். ஜெலட்டின் சேர்க்கறதால க்ரீம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இந்த மாதிரி க்ரீம் கீழே கொட்டாம வரணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ கட் பண்ண 3 லேயர்ல முதல் லேயர் எடுத்து அதுல சக்கரை தண்ணி ஈவனா தெளிச்சுக்கோங்க. அடுத்து விப்பிங் க்ரீம் தடவுங்க. இதுக்கு மேல போட நான் செர்ரிஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தூவி விட்டுக்கலாம். இந்த செர்ரி செட் ஆக மறுபடியும் கொஞ்சம் க்ரீம் மேல தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 லேயர் பண்ணிக்கோங்க. கடைசி லேயரும் மேல வச்சு சக்கரை தண்ணி கொஞ்சம் தெளிச்சு க்ரீமும் ஃபுல்லா தடவி விடுங்க.
அடுத்து பைப்பிங் பேக்ல க்ரீம் போட்டு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல முழு செர்ரிஸ் வச்சுக்கலாம். நடுவில் சைட்லலாம் டெக்கரேட் பண்ண சாக்லேட்ஸ் திருகி வச்சுருக்கேன், அதை தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் உங்கள் விருப்பப்படி பண்ணுங்க. ஹோம்மேட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. இதே மாதிரி இன்னும் நிறைய கேக் ரெசிபீஸ், ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ் ஷார்ட் வீடியோஸாக சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் க்ரீம் ஆஃப் த க்ராப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.